இன்றைக்கு திரு அவை பொது காலத்தினுடைய 14ஆம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் அனைத்துமே ஒரு செய்தியை மையப்படுத்துவதாக இருக்கின்றன. புறக்கணிக்கப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படாமை, நிராகரிக்கப்படுதல், இப்படியாக நாம் சொல்லலாம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நான் மற்றவர்களால் அன்பு செய்யப்பட வேண்டும், மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று. என்னை மற்றவங்க ஏற்றுக்கணும். அது எங்கு இருந்தாலும், நம்முடைய வீடாக இருந்தாலும், நாம் செய்கின்ற பணி செய்கின்ற அலுவலகமாக இருந்தாலும், அல்லது திருச்சபையாக இருந்தாலும், ஒரு அன்பியமாக இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், நண்பர்களுடைய வட்டாரமாக இருந்தாலும், எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். யாருமே நான் புறக்கணிக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அப்ப எல்லாருடைய தாகம் என்னவென்றால், ஆசை என்னவென்றால், மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் இது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நடைபெறுவது இல்லை. நாம் நினைக்கிறபடியாக இது எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் இல்லை. சில சமயத்தில் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், நிராகரிக்கப்படுகிறோம். ஏன் இந்த புறக்கணிப்பு நடக்கிறது? மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்க அல்லது நாம் மற்றவர்களை புறக்கணிக்க என்ன காரணம்? என்ன ரீசன் மற்றவர்களை நாம் புறக்கணிக்கிறோம், வேண்டாம், ஒதுக்கிறோம்? ஏன் என்றால், அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்றால், அவர்கள் நம்மை போல இல்லை, நம்முடைய விருப்பத்தின் போல இல்லை, நம்முடைய ஆசையின் போல இல்லை. இதுதான் காரணம். என்ன போல எனக்கு ஒத்து வராது, என்ன போல சிந்திக்க மாட்டாங்க, என்ன போல திறமை இல்லை, என்னை போல படிப்பு இல்லை, என்னை போல தகுதி இல்லை, என்னை போல ஒரு நிலை இல்லை, எனவே இவர்கள் ஒத்து வர மாட்டார்கள், நமக்கு செட் ஆக மாட்டாங்க, எனவே இவர்கள் வேண்டாம். ஆக நமக்கு ஒத்து வராதவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆக மிக முக்கியமான காரணம் புறக்கணிப்பு என்பது அவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கிற தவறான மனப்பான்மை, அவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்கள், பெர்செப்ஷன். அவங்கள பற்றி எங்கேயே கேள்விப்பட்டிருப்போம், அல்லது அவரை பற்றி தவறான எண்ணங்கள் எங்கேயே வாங்கி இருப்போம். எனவே அவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி நாம் தவறான எண்ணங்களை ஏற்கனவே நம்முடைய எண்ணங்களில் வைத்திருப்பதனால் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் இவங்க இப்படி தான், எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் ஒதுங்கி போகணும், கொஞ்சம் விலகி போகணும் என்கின்ற இந்த எண்ணங்கள் முன்கூட்டியாகவே அவர்களோடு அனுபவம் இல்லை என்றாலும் கூட அவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களை புறக்கணிக்க வைக்கின்றன. அல்லது சில சம்பவங்கள், அவர்களை பற்றி நம்ம கேட்டிருக்கிற சம்பவங்கள் அவர்களை புறக்கணிக்க வைக்கின்றன. இது எல்லோருக்குமே ஒரு பெயின்ஃபுல், ஒரு கடினமான ஒரு விஷயம். புறக்கணிக்கப்படுகிற போது யாருமே சந்தோஷம் அடைவதில்லை, யாருமே மகிழ்ச்சி அடைவதில்லை. நான் புறக்கணிக்கப்படுகிறேன் என்பது ஒரு வேதனை, ஒரு வலி, துன்பம். என்னை பொறுத்தவரையிலும் இது இங்கே இருக்க எல்லோருக்குமே ஏதோ எங்கோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், ஏன் இப்போது நடந்து கொண்டு கூட இருக்கும். எல்லோருமே இந்த அனுபவத்தை நாம் அடைந்திருப்போம், இந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், பணி செய்கிற இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் நம்மை புறக்கணித்திருப்பார்கள், நிராகரித்திருப்பார்கள், ஒதுக்கியிருப்பார்கள். அந்த வலி, அந்த வேதனை நமக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ கூட கொஞ்ச நேரம் மௌனமாக நாம் இருந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த அனுபவங்கள் நமக்கு மனசில் இன்னும் இருக்கும். ஆக புறக்கணிப்பு என்பது ஒரு கொடுமையான வேதனை. இந்த ஒரு செய்தியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. முதல் வாசகத்துக்கு செல்கிறோம். முதல் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ராயேல் மக்களிடம் சொல், அவர்கள் எனக்கு தீங்கிழைத்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை புறக்கணித்திருக்கிறார்கள்,
எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ராயல் மக்கள் என்று சொல்கிறார். எனக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்திருக்கிறார்கள், கலகம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று எகிப்து தேசத்தில் எந்த கடவுளை அழைத்தார்களோ, எங்களை காப்பாற்று விடுவித்ததிலும் என்று எந்த கடவுளிடம் புலம்பினார்களோ, அழுதார்களோ, ஜெபித்தார்களோ, அதே மக்கள் இப்போது அதே கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள். எனவே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது அடுத்த வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வன் கண்ணும், அவருடைய கண் என்பது கொடுமையானது, வஞ்சகம் நிறைந்தது, அவருடைய பார்வையே தீயது, அவருடைய பார்வையிலே நஞ்சு இருக்கிறது. வன் கண் உடையவர்களாக பார்க்கிற பார்வை மோசமான பார்வையாக, பார்க்கிற பார்வை தீங்கு வைத்து நஞ்சு வைத்து பார்க்கிற பார்வையாக இருக்கிறது. கடவுள் இஸ்ராயல் மக்களை பற்றி சொல்றார். அவனுடைய பார்க்கிற பார்வை சரியில்லை, நாம சொல்றோம். நம் பார்வையே சரியில்லை, நாம சொல்லுகிறோம். கடவுள் சொல்கிறார், இஸ்ராயல் மக்களுடைய பார்வை வன் கண்ணாக இருக்கிறது. தொடர்ந்து சொல்கிறார், அவருடைய இதயம் கடினமான இதயமாக இருக்கிறது. எனவே இவர்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், கலகம் செய்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவர் எசேக்கியேலிடம் சொல்கிறார், அவர்களிடம் உன்னை அனுப்புகிறேன். என்னுடைய பின்னணி என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன? எசேக்கியேல் இறைவாக்கினர் போதித்த அந்த காலம் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் இருக்கக்கூடிய காலம். நெபுகத்நேசர் இஸ்ராயல் மக்களை படையெடுத்து, பாபிலோனிய மன்னன் இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுத்து வருகிறார். வந்து முதலில் அரசர்கள், குருக்கள், பெரியவர்கள் இவர்களெல்லாம் கைது செய்து பாபிலோனிய நாட்டுக்கு நாடு கடத்துகிறார்கள். மக்கள் மட்டும் இஸ்ராயல் யூதா நாட்டிலே இருக்கிறார்கள். இப்போது எசேக்கியேல் இறைவாக்கினர் பாபிலோனிய நாட்டிலே அகதிகளோடு அகதியாய் இருக்கிறார். பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளோடு இருக்கக்கூடிய மக்களோடு எசேக்கியேல் இறைவாக்கினரும் இருக்கிறார். எசேக்கியேல் இறைவாக்கினரும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு போதி, அவர்களுக்கு சொல், ஏன் இந்த பாபிலோனிய அடிமைத்தனம், ஏன் நாடு கடத்தப்பட்டார்கள், ஏன் பாபிலோன் மன்னிடம் தோல்வி அடைந்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், சிலைகளை வழிபட்டார்கள், கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கவில்லை, அவர் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். இதுதான் காரணம் என்று சொல். ஆனாலும் அவர்களை நான் அப்படியாக விட்டுவிடவில்லை, நான் உன்னை அனுப்புகிறேன். கடவுளை பற்றி, என்னை பற்றி நீ அவளுக்கு போதிக்க வேண்டும். அவளுக்கு விடுதலை உண்டு. பின்பாக வருகின்ற பகுதியில் நாம் பார்க்கிறோம், விடுதலை பற்றி பேசுவார். பெரிய மாணவர்களே, முதல் வாசல் நமக்கு சொல்லுவது, கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு அவர்கள் தன்னை புறக்கணித்ததை எசேக்கியேல் இறைவாக்கின வழியாக சொல்லுகிறார். புறக்கணித்தனுடைய விளைவு இந்த பாபிலோனிய நாடு அடிமைத்தனம். கடவுளை புறக்கணிக்கிற போது நமக்கு மிஞ்சுவதெல்லாம், கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற போது நமக்கு மிஞ்சுவதெல்லாம் அடிமைத்தனம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் இருப்போம். அது பொருளாதார அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடல் சுகமற்ற அடிமைத்தனத்தில் இருக்கலாம், மன நிம்மதி இல்லாத அடிமைத்தனத்தில் இருக்கலாம், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே நாம் துன்பப்படுகிற போல அமைந்து விடுகிறது. கடவுளை புறக்கணிக்கிறவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தியார் சொல்கிறார், இயேசுவால் அங்கே புதுமைகள் செய்ய இயலவில்லை. அவங்க எதுவும் பெருசாக பண்ணலை, சில பேரை மட்டும் குணப்படுத்துகிறார். மற்ற எந்த வல்ல செயல் எதுவும் அங்கே இயேசு செய்யவில்லை. ஆண்டோடைய பிளஸ்ஸிங் தடைப்படுகிறது. மற்ற நாட்களெல்லாம் பார்த்தோம், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படிப்பட்ட புதுமைகளெல்லாம் நடந்திருக்கின்றன. 12 ஆண்டு காலமாய் ரத்தப்போக்கூடிய பெண்ணை இயேசு குணப்படுத்தினார், ஆடை தொட்டி குணப்படுத்தியிருக்கிறார். உயிரற்ற அந்த சிறுமி இயேசு எழுந்து உயிர் பெற செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட புதுமைகளெல்லாம் மற்ற இடத்துல செய்த இயேசுவால் இங்கே தன்னுடைய சொந்த ஊரிலே எந்த புதுமையும் செய்யல. ஏனென்றால் இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்பட்டார். எனவே ஆண்டவரை புறக்கணித்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி
என் பணம், என் அறிவு, என் திறமை, என் உழைப்பு இது போதும் என்று நாம் ஆண்டவரை புறக்கணித்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகின்றன என்பது இறைவன் நாம் கொடுக்கின்ற முதல் செய்தி. எந்தெந்த விதங்களிலும் ஆண்டவரை புறக்கணிக்கலாம்? பிரியமான, நாம் பெருசாக இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த மக்கள் செய்தது போல, அல்லது நற்செய்தி வாசகத்தில் இந்த இயேசுனுடைய சொந்த ஊர் மக்கள் ஆண்டவை புறக்கணித்தது போல அந்த அளவுக்கெல்லாம் நாம் வெளிப்படையாக ஆண்டவை புறக்கணிப்பதில்லை. ஆனால் புறக்கணிக்கலாம். என் வேலையை விட கடவுள் எனக்கு முக்கியம் கிடையாது. என் பொழுதுபோக்கை விட ஜெபம் எனக்கு முக்கியம் கிடையாது. மற்ற வாசங்களை விட இறை வார்த்தை வாசிப்பது எனக்கு முக்கியம் கிடையாது. நிறைய சொல்லிட்டு போகலாம். நாமும் இன்றைக்கு இறைவனை 2வது பட்சத்தில் வைத்து என்னை, என் காரியங்களை, என் விருப்பத்தை, என் ஆசைகளை நான் முதல் இடத்தில் வைக்கிற போது நான் இறைவனை புறக்கணிக்கிறேன். அப்போ எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? இறைவனை 2வது இடத்துல வச்சுட்டு நீ அப்புறமா தான் ஃபஸ்ட்டு என்னுடைய விஷயங்கள் என்றால் எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? ஆக இறைவனை புறக்கணிக்கிற போது நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம் என்பது முதல் செய்தியாக இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறார். பிரியமான, இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். அங்கே அந்த மக்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். இன்றைய வாசகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தினுடைய வாசகத்தையும் அதுக்கு முந்தின வாரத்தினுடைய வாசகத்தையும் நாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. பயப்படாதீங்க, கேள்வி கேட்க மாட்டேன். போன வாரம் நாம் என்ன வாசகம் படித்தோம், அதுக்கு முந்தின வாரம் என்ன வாசகம் படித்தோம், கேள்வி கேட்க மாட்டேன். நானே நேரடியாக வருகிறேன். முந்தின வாரம் நாம் படித்த வாசகம், சீடர்கள் இயேசு படகிலே சென்று கொண்டிருப்பார்கள். இயேசு உறங்கி கொண்டிருப்பார். காற்று புயல் அடிக்கிறது. சீடர்கள் நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி இயேசுவை எழுப்புவார்கள். இயேசு சீடர்களை கடிந்து கொள்வார். அந்த புயலையும் காற்றையும் அடக்குவார். அந்த பகுதியை படித்தோம். உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்ட்டு இயேசு அந்த சீடர்களை பார்த்து கேட்பார். நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பார்த்து கேட்பார். அது வாசம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசம் நமக்கு நினைவு இருக்கும். இந்த தொழுகை கூட தலைவனுடைய மகளை இயேசு உயிர்ப்பிக்கிறார். அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்ணை சுகப்படுத்துகிறார். இது போன வாரத்தினுடைய வாசகம். 2 புதுமை நடக்குது. இன்றைக்கு எந்த புதுமையும் நடக்கலை. ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். இந்த வாசகங்களெல்லாம் நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், நாம் எல்லோருமே கடையில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுருப்போம். சாண்ட்விச் கண்டிப்பாக அது நமக்கு பிடிக்கலன்னு கூட நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே ஒரு பிரெட், ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் ஒன்று வச்சுருப்பாங்க. நடுவில் இந்த வெஜ்ஜி சாண்ட்விச்னால் அது வெஜ் உண்டான காய்கறிக்கு உண்டான ஸ்டஃப் வச்சுருப்பாங்க. கீழே அடியில் இன்னொரு பிரெட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? இதுதான் சாண்ட்விச் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணின்னு தெரியாது. மேலே பிரெட், கீழே பிரெட், நடுவில் அந்த ஸ்டஃப், வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு ஸ்டஃப், நான்வெஜ்ஜுன்னா நான்வெஜ் வச்சுருப்பாங்க. இந்த 2 பிரெட்டையும் அப்படியே தனியாக சாப்பிட்ட டேஸ்ட் இருக்காது என்பதுக்காக நடுவில் இந்த ஸ்டஃப்பை உள்ளே சொருகிறாங்க. இதை சேர்த்து சாப்பிடுகிற போது ஒரு டேஸ்ட் அதிகமாக கூடுகிறது. 2 பிரெட்டு மட்டும் இது சாப்பிட்டா அது ஒன்றும் கிடையாது. ஆக சாண்ட்விச்சினுடைய ஒரு அமைப்பு என்னவென்றால், 2 ரொட்டி துண்டிகளுக்கு நடுவே அந்த ஸ்டஃப் இருப்பதுதான் அந்த சாண்ட்விச்சினுடைய அமைப்பு. மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை இப்படியாகத்தான் அமைக்கிறார். சாண்ட்விச், மார்க்கன் சாண்ட்விச் என சொல்லுவார்கள். மார்க்கு நற்செய்தியை மார்க்கன் சாண்ட்விச் என சொல்வது உண்டு. அவர் இப்படியாகத்தான் இந்த சாண்ட்விச் போல தன்னுடைய நற்செய்தி அமைக்கிறார். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்த அந்த பகுதியை யோசித்து பார்ப்போம். முதல்ல இந்த வாசகம் எப்படி தொடங்குகிறது என்றால், தொழுகை கூட தலைவன் இயேசுவிடம் வருகிறான். தன்னுடைய பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பகுதி தொடங்குகிறது. அது பிரெட், மேலே வச்சிருக்கிற பிரெட் அல்லது கீழே வச்சிருக்கிற பிரெட் என வைப்போம். இப்போ அந்த பகுதியை சொல்லிக்கொண்டே வருகிற மார்க் நற்செய்தியாளர் நடுவில் வேறொரு நிகழ்ச்சி உள்ளே சொருகுகிறார். என்ன நிகழ்ச்சி என்றால், அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுடைய நிகழ்ச்சி உள்ளே வைக்கிறார். அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு மீண்டும் அந்த ஸ்டஃப் மீண்டும் அவர் எங்கே செல்கிறார் என்றால், அந்த தொழுகை கூட தலைவனுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறார். இறுதியில் அந்த பெண்ணை அவர் சுகப்படுத்துகிறார். புரியுங்களா சொல்றது? சாண்ட்விச்னா புரியும்.
ஆக கீழே இருக்கக்கூடிய பெட் அந்த தொழுகை கூட தலைவனுடைய நிகழ்ச்சி, நடுவில் பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுடைய நிகழ்வு, மீண்டும் மேலே இருக்கக்கூடிய பெட் மீண்டும் தொழுகை கூட தலைவனுடைய நிகழ்ச்சியை வைத்து முடிக்கிறார். ஒரு கதை தொடங்கப்படுகிறது, நடுவில் இன்னொரு கதையை வைக்கிறார், மேலே முடிவு அதே கதையோடு முடிக்கிறார். இதுதான் ஒரு சாண்ட்விச்சினுடைய அமைப்பு. இப்போ நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைலாம் ஏன் போனேன் அப்படின்னா இதுதான் செய்தி. முந்தின ஞாயிற்றுக்கிழமை, போன வாரத்துக்கு முந்தின கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு வைக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், ஃபர்ஸ்ட் பிரெட் என்னதென்றால், சீடர்கள் அவநம்பிக்கையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் கத்துகிறார்கள். அவநம்பிக்கை கொண்ட சீடர்களை மார்க்கு நற்செய்தியாக வைக்கிறார். ஃபர்ஸ்ட் பிரெட். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிற போது 2 பேருடைய நம்பிக்கையை பாராட்டக்கூடிய 2 நிகழ்வை வைக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கை மட்டும் விடாத நம்பிக்கையை பாராட்டுகிறார். இந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அம்மாவுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. 2 பேருடைய நிகழ்வும் நம்பிக்கையுள்ள 2 பேரை மார்க்கு நற்செய்தியை வைக்கிறார் நடுவில். அதான் ஸ்டஃப். இன்றைய நற்செய்தியில் மேலே கடைசி வைக்கிறார், நம்பிக்கையற்ற தன்னுடைய மக்களை வைக்கிறார். சொந்த ஊர் மக்கள் தன்னை நம்பவில்லை, தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப கீழே இருக்கிற போயிட்டு சீடர்கள், சொந்த சீடர்கள் தன்னை நம்பல என்பதை வைக்கிறார். மேலே இருக்கிற போயிட்டு தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் தன்னை நம்பல என வைக்கிறார். நடுவில் இருக்கிற ஸ்டஃப் 2 பேர் தன்னை நம்பினாங்க என்ற அந்த ஸ்டஃப் வைத்து இந்த சாண்ட்விட்சாக இந்த நற்செய்தியை கொடுக்கிறார். இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்? பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தியாளர் 2 நம்பிக்கையான மக்களை முன்குறித்து வைக்கிறார், அடையாளப்படுத்துகிறார். நம்பிக்கை இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகிறார். ஆக இன்றைக்கு அந்த சாண்ட்விச்சினுடைய கடைசி பகுதி வருகிறது. நம்பிக்கையற்றவர்களை வைத்து இந்த நற்செய்தி ஃபினிஷ் பண்றார், முடிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தி நமக்கு கொஞ்சம் இயேசு பற்றி பெருமையாக சொல்கிறாங்களா, இயேசு பற்றி கெட்டதாக சொல்கிறாங்களா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, தொடக்கத்தில் இயேசுவை பற்றி பெருமையாக பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அவருடைய பேச்சை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். எண்ணெயுடைய அருஞ்செயல்கள், எண்ணெயுடைய வல்ல செயல்கள், இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? எண்ணெயுடைய ஞானம் எல்லாம் பாராட்டு, இயேசுவை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த நற்செய்தி எப்படி முடியுது என்றால், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் காட்ட தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, அவருடைய சகோதர சகோதரி நம்மோடு இருக்கிறார் அல்லவா, அப்படிலாம் சொல்லிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று முடிக்கிறார். இயேசு கூட அந்த நற்செய்தியை அப்படியாக சொல்லு, சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல் தான் இருக்கிறது. எண்ணெயுடைய ஞானம், ஆச்சரியப்படுறாங்க. எண்ணெயுடைய பேச்சு, எண்ணெயுடைய வல்ல செயல்கள், இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று மிக பெருமையாக பேசிய அந்த மக்கள் கடைசியிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று முடிக்கிறார் மார்க்கு நற்செய்தியாளர். இயேசுவும் கூட சொந்த ஊரில் இறைவாக்கின மதிப்பில்லை என்று சொல்லி இந்த வாசகத்தை முடிக்கிறார். என்ன நடந்தது நடுவில்? பிரியமானவர்களே, இயேசு மறுதளிக்கப்படுகிறார் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மை. முதல்ல அவங்க பாராட்டு, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கூட, என்னையுடைய ஞானம் வல்ல செயல் என்று காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கூட நடந்தது என்ன? டிவிலெல்லாம் நிகழ்ந்தது என்ன, நடந்தது என்ன, நடக்காதையெல்லாம் சொல்லிட்டு நடந்தது என்ன? இங்கே என்ன நடந்தது? பிரியமானவர்கள், முதல்ல இயேசுவை அவர்கள் எப்படியாக பார்க்கிறார்கள்? எல்லாம் சொல்லிட்டு, என்னையுடைய ஞானம் வல்ல அதெல்லாம் சொல்லிட்டு, இவன் தச்சர் அல்லவா என்று சொல்கிறார். இவன் தச்சன் அல்லவா? தச்சனுடைய மகன் அல்லவா கூட கிடையாது. தச்சனுடைய மகன் அல்லவா கிடையாது. இவன் தச்சர் அல்லவா? இயேசு நாசரேத்தை விட்டு அவர் யோர்தான் நதிக்கரை போய் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்து அது பின்பாக போதிக்க செல்கிறார், பணியாற்றுகிறார். கலிலேயா பகுதியிலே பணியாற்றிவிட்டு நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊரிலிருந்து கலிலேயாவுக்கு அவர் போகிற போது தச்சனாக போனார். 30 ஆண்டுகள் அவர் தன்னுடைய தந்தையோடு அவர் தச்சு வேலையை செய்தார். அப்போ ஊரிலிருந்து அவர் எப்படி போனார் என்று மக்களுக்கு தெரியும். ஒரு தச்சு வேலை செய்த ஒரு இயேசுவாக ஊரை விட்டு போனார். இப்போது அவர் ஊருக்குள்ளே வருகிறார். மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், மீண்டும் தச்சனாகவே வருகிறார் என்று நினைக்கிறார்கள்.
எப்படி போனானோ அப்படி தான் வரணும். சொந்த ஊரை விட்டு மஞ்சள் பேகு, ஒரு கிழிஞ்சு போன அழுக்கு சட்டை, ஒரு அழுக்கு வேட்டியோட சென்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் இங்கே சென்னையில் கஷ்டப்பட்டு வேலை செய்து மிக கடினப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம எப்படி பார்ப்பார்கள் அது உங்களுக்கு தான் தெரியும். நாம் போகிற அந்த நிலைமையில நம்மை பார்ப்பார்களா, போனாம்பர் திரும்பி வராம்பர் அப்படி பார்க்க தெரியல. ஆனால் இயேசுவை அப்படியாகத்தான் பார்த்தார்கள். தச்சனாக போனவனை தச்சனாகத்தான் பார்த்தார்கள். அவர் ஒரு போதகராக, இறை மகனாக, கடவுளுடைய மகனாக பார்க்கவில்லை. ஏன் குறைந்தபட்சம் இறை வாக்கினராக கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஆக முதல் செய்தி, இயேசுவை தச்சனாக பார்க்கிறார்கள். அந்த மக்கள் இயேசுனுடைய ஹிஸ்டரியை பார்த்தாங்க. இயேசுனுடைய வரலாறு, பழைய வரலாறு, இயேசுனுடைய ஹிஸ்டரியை பார்த்தாங்க. இயேசுனுடைய மினிஸ்ட்ரியை பார்க்கல. அவருடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்க்கிறார்கள். அவன் எங்கே பிறந்தான், யாருக்கு பிறந்தான், எப்படி பிறந்தான், என்ன வேலை செஞ்சான், இப்படி தான் இயேசுனுடைய ஹிஸ்டரியை பார்த்தாங்க. ஆனால் அவருடைய மினிஸ்ட்ரி இப்போது மாறுபட்டு இருக்கிறது. அவர் இறைவாக்கினர், அவர் போதகர், அவர் கடவுளுடைய மகன், இறைமகன் என்கின்ற இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இப்போ அந்த சொந்த ஊர் மக்கள் இயேசுவை, நீ எப்படிப்பட்டனாக வா, நீ எப்படிப்பட்ட நிலையிலும் வா, நான் உன்னை பார்க்கறது நீ ஒரு தச்சன், அவ்வளோதான். தச்சு வேலை என்பது அந்த காலத்தில் மிக பெரிய பெருமைக்குண்டான, புகழுக்குண்டான ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலை கிடையாது. இது சாதாரண வேலை. இப்போ இவர் ஆலயத்தில் தொழுகை கொடுத்து போதிக்கிறார், அட்வைஸ் பண்ணுறார். இவர் தியாலஜிக்கல் ட்ரைனிங் போல எவ்விதமான மறைநூலை படிக்கவில்லை. இந்த ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் போகாத இயேசு, ரபிகளிடம் சென்று கல்வி கற்காத இயேசு, முறையாக ரபியினுடன் சீடராக இருந்திருக்க வேண்டும். ஒரு ரபியாக, ஒரு போதகனாக மாறுகிறவன் ஒரு போதகனுடைய அடியிலே சீடனாக இருக்க வேண்டும். அவருடைய சீடனாக இருந்து கல்வி கற்க வேண்டும். அதுவும் போகலை. எந்த ரபிக்கிட்டையும் இயேசு சீடனாக இல்லை. ஆக கல்வி கற்கவில்லை, ரபிக்குண்டான கல்வி கற்கவில்லை. ரபிக்குனுடைய கீழே இருந்து சீடனாக இருக்கல. எந்த ஒரு ட்ரைனிங் பள்ளிக்கூடம் போகல. இப்போது அவர் ஊருக்கு வருகிற போது மக்கள் அவரை பார்ப்பது, ஏதோ நல்லா பேசுகிறான், ஓகே, ஆனால் இஸ் நாட் ரபி, அவர் ஒரு போதகர் அல்ல, நீ தச்சன்தான். பிரியமானவர்களே, இயேசுவை தச்சனாக தான் பார்த்தார்கள், ரபியாக பார்க்கவில்லை. இதுதான் முதல் இன்சல்ட். இப்போ நாம் இருந்த நிலையை வைத்து இப்போது இருக்கிற நிலையை நமக்கு சொல்லிக் கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நீ எல்லாம் எப்படி சாமியாரான, உன் இஷ்டெல்லாம் தெரியாதா, உன் வாழ்க்கை தெரியாதா, நீ எல்லாம் 5ஆம் கிளாஸ் கூட தேடி இருக்க மாட்டேன், நீ எல்லாம் சாமி ஆகிட்ட அப்படின்னு எனக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது முக்கியம் அல்ல, நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். அதுதானே. இப்போ இயேசுவை அப்படிதான் சொல்லலாம். நீ எல்லாம் எப்படி போதகனாக முடியும்? நீ எல்லாம் எப்படி மறைநூலை விலக்கி சொல்ல முடியும்? நீ எல்லாம் எப்படி ரபி ஆக முடியும்? எங்களை விட நீ பெரியவனா? நாங்கள் படித்திருக்கிறோம், மறைநூலை அறிந்திருக்கிறோம், ரபி பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருக்கிறோம், ரபியின் கீழே சீடராக இருந்திருக்கிறோம், நாங்கள் பெரியவர்கள். நீ ஒரு தச்சன், உனக்கும் அந்த ரவி பள்ளிக்கூடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கும் போதனைக்கும் சம்மந்தம் கிடையாது, உன் தொழில் வேறு, ஆனால் நீ இப்போது செய்து கொண்டிருப்பது வேறு. அப்போ இயேசுவை அவமானப்படுத்துகிறார்கள், நீ ரபி அல்ல என்று புறக்கணிக்கிறார்கள். இது முதல் காரியம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கிறது? இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் மரியின் மகன்தானே, மரியாவின் மகன்தானே. இப்போ நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்மையும் கூட நீங்கள் யாருடைய பொண்ணு, யாருடைய பையன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்குது? சொல்லுங்கம்மா. அப்பா அம்மா பேர் சொல்லுவீங்களா? பொதுவாக அப்பா அம்மாவனுடைய பேர் சொல்லுவீங்களா? பொதுவாக அப்பாவனுடைய பேர் சொல்லும். அதான் இனிஷியலாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அப்பாவனுடைய பேர் சொல்லும், அம்மாவனுடைய பேர் சொல்வது கிடையாது. ஏதோ இப்போ கொஞ்சம் நாம் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்காக, கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருப்பதற்காக அப்பாவனுடைய பேர் அம்மாவனுடைய பேர் சேர்த்து சொல்லு. ஆனால் பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் யார் பையன் நீ? அவர் ஒன்று எடுத்துன்னு ஜார்ஜ் பையன் அப்படி தான் சொல்லுவோம். அம்மாவோட பேர் சேர்த்து நம்ம சொல்கிறது கிடையாது.
இன்னைக்கு வளர்ந்திருக்கிற, படித்திருக்கிற, பெண்களுக்கும் சம உரிமை என்று பேசிக்கொள்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட நமக்கு இயல்பாக வருவது என்ன? முதலில் அப்பா பேர், அப்பாவுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் என்று சொல்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தை யோசிப்போம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவரை அறிமுகப்படுத்துகிற போது இவர் இன்னாருடைய மகன் மகள் என்று தான் அறிமுகப்படுத்துவார்கள். அந்த அறிமுகப்படுத்துவதற்கு அவள் பயன்படுத்துவது தந்தையினுடைய பெயர். அப்பாவுடைய பெயரை சொல்லித்தான் இன்னாருடைய பையன், இன்னாருடைய மகள் என்று சொல்வார்கள். அம்மாவுடைய பெயர் சொல்வதே கிடையாது. யூத சமூகத்திலே அம்மாவுடைய பெயர் பயன்படுத்துவது இல்லை. அப்பா இறந்து போயிருந்தாலும் கூட, அம்மா விதவையாக இருந்தாலும் கூட அம்மாவுடைய பெயரை யூத சமூகத்திலே பயன்படுத்த மாட்டார்கள். அப்பாவுடைய பெயர் தான். விதவையாக இருந்தாலும் கூட அம்மாவுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள், அப்பாவுடைய பெயரை தான் சொல்லி அழைப்பார்கள். இங்கே ஒருவேளை இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிற போது சூசேப்பர் இறந்து போயிருக்கலாம். அதனால் மரியாளுடைய பெயரை சொன்னாங்கன்னா இல்லை. ஏனென்றால் யூத சமூகத்தில் விதவினுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொன்னாலும் கூட அப்பாவுடைய பெயரை தான் சொல்லுவார்கள், அம்மாவுடைய பெயரை சொல்வதற்கு இல்லை. இப்போ இங்கே இவர்கள் மரியாவின் மகன்தானே என்று சொல்கிறார்கள் ஒழிய யோசேப்பின் மகன் என்று சொல்லவில்லை. அப்போ என்னன்னா, இது ஏதோ நமக்கு பெருமையாக சொல்வது போல இருக்குது. நம்ம மாதாவை ஏற்றுக்கொள்கிறோம், மாதாவுக்கு வணக்கம் சொல்கிறோம், மாதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எனவே மரியாவின் மகன்தானே என்று சொன்னதனால் மரியாவை பெருமைப்படுத்துகிறார்கள், மரியாவை முன்வைக்கிறாங்க, மரியாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இல்லை, அப்பாவுடைய பெயரை சொல்லாமல் இருப்பதனால், மரியாவுடைய பெயரை சொல்வதனால் இயேசுவை அவமானப்படுத்துகிறார்கள். அப்பம் இல்லாதவன் தானே. இதுதான் அப்பாவுடைய பெயரை சொல்லாமல் இருப்பது. கிட்டத்தட்ட அவங்க சொல்வது அப்பம் கிடையாதவன், அப்பம் இல்லாதவன். இதுதான் மரியாவின் மகன்தானே என்று சொல்வதற்குண்டான காரணம். இது இயேசுவை அவமானப்படுத்துவது. இயேசுவை மட்டுமல்ல, மரியாவை அவமானப்படுத்துவது. அப்பாவுடைய பெயர் தெரியும், அவர் அந்த ஊரை சார்ந்தவர், அப்பா யார் நல்லாவே தெரியும், வளர்ப்பு தந்தையாக இருந்து 30 ஆண்டுகாலம் வரை வளர்த்தவர். ஆனால் அப்பாவுடைய பெயரை சொல்லாமல் சொந்த ஊர் மக்கள் அப்பா இல்லாதவன் என்று சொல்வதற்கு இணையாக மரியாவின் மகன்தானே என்று சொல்கிறார்கள், இயேசுவை அவமானப்படுத்துகிறார்கள். இது 2வது காரியம். 3வது அவர் சொல்லு, இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, அவருடைய சகோதர சகோதரிகள் சாதாரணமானவர்கள், இயேசுவை போல போதிக்கக்கூடியவர்கள் அல்ல, இயேசுவை போல பெருமை படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் இறைவாக்கினர்கள் அல்ல. அவர்கள் அந்த கிராமத்துக்கு ஏற்றப்போது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிடையாது, சூசினுடைய வழியிலே வந்தவர்கள். ஆக இவர்கள் இயேசுவை யாரோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், நம்ம ஊரில் சாதாரண அந்த வேலை செஞ்சுருக்காங்களே அவங்கள போல இவனும் ஒருத்தன், உங்கள் அக்கா தங்கச்சி நம்ம கூட இல்லையா? இயேசுவை தனிப்பட்ட விதமாக ஒரு இறைவாக்கினராக பார்க்க மறுக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்ட பின்பு மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், இவ்வாறு எவ்வாறு? அப்பா பேர் தெரியாதவன், அப்பா இல்லாதவன், இவன் ஒரு தச்சன்தான், இவன் கூட இருக்க சகோதர சகோதரி போலது இவனு ஒருத்தன் என்று இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசுவை மெசியா, கடவுளுடைய மகன், குறைந்தபட்சம் இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இயேசுனுடைய ரியாக்ஷன் என்ன? இயேசு புறக்கணிக்கப்பட்டார். இயேசுனுடைய ரியாக்ஷன் என்றதை விட இங்கே ப்ரோ ஆக்ஷன் தான் நடக்கிறது. ரியாக்ஷன் என்பது எதிர்மறையான ஒரு வினை. நீ என்னை திட்டுனா நானும் திட்டுறேன், அதான் ரியாக்ஷன். நீங்கள் என்னை திட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறது வந்து ப்ரோ ஆக்ஷன். பிரியமானவர்களே, இங்கே இயேசு ரியாக்ட் பண்ணாரா ப்ரோ ஆக்ட் பண்ணாரா என்றால், இங்கே இயேசு ரியாக்ட் பண்ணவே இல்லை, ப்ரோ ஆக்ஷன் நடக்கிறது. அதாவது அவர்களுக்கு எந்த விதமான தீய ரியாக்ஷன் கொடுக்காம, எதிர்வினை கொடுக்காமல் பாசிட்டிவாகவே அதை ஏற்றுக்கொள்கிறார். புறக்கணிப்பை பாசிட்டிவாக நேர்மறையாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஒரு 4 அல்லது 5 காரியங்கள் இங்கே இருக்கின்றன. இயேசு செஞ்ச அந்த இடத்தில் இயேசு செய்த காரியங்கள். 1, இயேசுவை தச்சன், நீ மரியாவின் மகன் தானே எப்படின்னு சொன்னாலும் கூட இயேசு இல்லை நான் இப்போ பெரிய போதகன்,
நான் இப்போ நிறைய புதுமைகள்லாம் செஞ்சிருக்கேன், நான் பெரிய இறைவாக்கினர், நான் கடவுளுடைய மகன் என்று அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை. அவர் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் இப்போ பெரிய இறைவாக்கினர், நான் கடவுளுடைய மகன், இந்த பாருங்க இப்போ கூட புதுமை பண்ணுறேன், நீங்கள் நம்புங்க. எந்த விதமான தன்னை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான முயற்சியும் அவர் எடுக்கலை. ஐ வில் ப்ரூவ் ஹூ ஐ ஆம். இல்லை, அவர்கள் தன்னை புறக்கணிக்க இருந்து போகட்டும், நான் அவளோடு வாக்குவாதம் செய்ய மாட்டேன், அவளோடு விவாதம் செய்ய மாட்டேன், என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை நான் எடுக்க மாட்டேன். ஐ வில் கீப் குவைட். இந்த மனநிலை இன்னைக்கு நமக்கு இருக்கா? நாம் புறக்கணிக்கப்படுகிற சமயத்தில் நாம் யார் என்று நிரூபிக்கலாம். எப்படி? வாக்குவாதம் செய்யாம, விவாதம் செய்யாம, சண்டை போடாம, என் திறமையை வைத்து நான் யார் என்று நிரூபிக்கிறேன், அது வேறு. ஆனால் நீ என்னை இப்படி சொல்லிட்ட பார், நான் செய்கிறேன் பார் என்று அவளோடு சண்டை போடுவது, அவளோடு விவாதம் பண்ணுவது, இதெல்லாம் இயேசு அங்கே செய்யலை. இன்னைக்கு நாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னை புறக்கணிக்கிற அப்படின்னா நான் யாரு அப்படின்ட்டு விவாதம் செய்கிறோம். இது இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்க முதல் பாடம். விவாதத்தினால் ஒன்று நடைபெறுவதில்லை, வாக்குவாதத்தால் ஒன்று ஆக போவது கிடையாது. இன்னும் மனக்கசப்புகள் தான் ஆகி கொண்டிருக்கும், இன்னும் சண்டை சச்சுவல் தான் ஆகிட்டு இருக்கும். விவாதங்கள், வாக்குவாதங்களால் ஒன்றும் நடைபெறுவதில்லை. இயேசு அமைதியாக இருக்கிறார். தன்னுடைய புறக்கணிக்கப்பட்டதை பற்றி அவர் எதுவும் பேசலை. ஒன்று. ரெண்டாவது, இயேசு அவர்களை பழி வாங்கவில்லை. நீ என்னை புறக்கணிக்கல, நான் யாரும் உனக்கு தெரியலல்ல, ஒரு தச்சனுடைய மகன் சொல்லிட்டல, மரியாவின் மகன் சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டல, இந்த பாடு உங்களை பழி வாங்குறேன். இயேசுவால் பழி வாங்கி இருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது இதுதான். ஒருவர் நம்மை ஏதோ ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்கப்படுகிறோம் என்றால் உடனடியாக நாம் எடுக்கிற ஆயுதம், உன்னை என்ன பண்ணுறேன் பார், நீ என்னை புறக்கணிச்சிட்டல, நான் உன்னை அவமானப்படுத்துவேன், நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன், நான் உன்னை கேவலப்படுத்துவேன், நான் உன்னை தோற்கடிப்பேன். இதுதான் நாம் செய்கிறோம், பழி வாங்குவது. இயேசு அவளை பழி வாங்கவில்லை. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இயேசு அங்கே எப்படி நடந்து கொள்கிறார்? அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். அங்கே அவர் இருக்கலை, அவர் வேறு ஊர்களுக்கு சென்று பணியாற்றி வந்தார். He was moving. அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறார். இது கூட நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருகிறது, புறக்கணிக்கிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறோம், அல்லது நாம் அவர்களை புறக்கணிக்கிறோம், வாக்குவாதம் வருகிற போது we'll stand there. அந்த சண்டையை, அந்த பிரச்சனையை அங்கேயே இருந்து கொண்டு அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோம். அந்த சண்டையிலிருந்து நாம் விலகி போக, அல்லது அந்த இடத்தை விட்டு விலகி போக, அல்லது அந்த எண்ணங்களிலிருந்து விலகி போக, அந்த கசப்பான அனுபவங்களிலிருந்து விலகி வேறு காரியங்களுக்கு நாம் செல்ல இல்லை, இங்கேயே வச்சுருப்போம். அதையே நினைத்து நினைத்து கவலைப்படுவோம். என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, அது செஞ்சுட்டாங்களே, இது செஞ்சுட்டாங்களே, இங்கேயே வைத்து அதையே நினைத்து 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 அவர் மீது அல்லது அவர்கள் மீது நாம் கோபப்பட்டு கொண்டிருப்போம். இயேசு அதுக்கு பின்னாடி இந்த விஷயத்தை பற்றி எங்கேயும் பேசின போல தெரியல, என்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். நீ என்னை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, நான் இங்கிருந்து போகிறேன் என்று விலகி செல்கிறார். சில சமயத்தில் அந்த இடத்தை விட்டு விலகி செல்வது நல்லது. நான்காவது, இயேசு செஞ்ச காரியம், தன்னை புறக்கணித்ததனால் மனம் உடைந்து போகவில்லை. என்னடா மக்கள் இவனுங்க எவ்வளோ புதுமை செஞ்சாலும் போதிச்சாலும் என்னை ஏற்றுக்கொள்ளவே, சொந்த ஊர் மக்களே இருந்த இடத்தில் இருக்க மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே, எனவே நான் என் பணியை விட்டு விடுகிறேன். தோய்வு இல்லை, இயேசுனுடைய பணியிலே தோய்வு கிடையாது. அவர் வேறு ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை கற்பித்து வந்தார் அப்படின்னு மார்க்கு நற்செய்தியை முடிக்கிறார். பிரிவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பணி செய்கிற இடத்துல நம்மை வெறுக்கிற போது, எதிர்க்கிற போது, புறக்கணிக்கிற போது, மட்டம் தட்டுகிற போது, விமர்சனம் பண்ணுகிற போது, இயற்கையாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நம்முடைய பணியை விட்டு விடுவோம். எதுக்கு நமக்கு வம்பு, எதுக்கு நாம் செய்யணும், எதுக்கு நாம் பண்ணணும், அப்படியே போட்டோம், செஞ்சால் செய்யட்டும், செய்யலாம் போட்டோம், நாம் இருந்துட்டு போவோம். எதுக்கு கெட்ட வீடு வாங்கணும்? புறக்கணிக்கப்படுகிற போது மனம் தளர்ந்து போகிறோம், நாம் செய்கின்ற பணிகளை விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொல்றாரு, புறக்கணிக்கப்படுவதற்காக உன் பணியை நீ விட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயத்தில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாற்றிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்றால் அங்கே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், இங்கிருந்து நம்மால் முடியல. பிரியமானவர்களே, எல்லா இடத்திலும் இது நடந்து கொண்டிருக்கும். வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட், எங்கே இருந்து பணியாற்ற முடியும்?
ஆக எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட நாம் நம்முடைய துணிச்சலை, நம்முடைய தைரியத்தை விட்டுவிடாமல் நின்று வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கிறார். இயேசு தன்னுடைய மினிஸ்ட்ரியை மாற்றல, அந்த இடத்தை விட்டு அகலுகிறார். ஆனால் தன்னுடைய பணியிலே தோய்வு அடையவில்லை. பிரியமானவர்கள், தோய்வு அடைந்து விடுவோம், தோய்வு அடைந்து விடுகிறோம். நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் பிரச்சனை, நமக்கு அவசியமா இது? நாம் புறக்கணிக்கப்படுகிற போது நாம் தோய்ந்து போகிறோம். ஆனால் இயேசு தோய்ந்து போகவில்லை, தன்னுடைய பணியில he was moving. இறுதியாக மக்கள் தன்னை வெறுத்ததால், மக்கள் தன்னை புறக்கணித்ததால் அவர் மக்களை வெறுக்கவில்லை. மக்களோடு இனிமே எனக்கு தேவையே இல்லை. அவர் மீண்டும் மீண்டுமாக மக்களோடு தான் போகிறார். தன்னை வெறுத்தாலும் கூட, மக்கள் தன்னை வெறுத்தாலும் கூட மக்களை வெறுக்கவில்லை. மக்களை சேர்த்து கொண்டு தான் தன்னுடைய பணியை செய்கிறார். பிரியமானவர்களே, நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறக்கணிக்கப்படுகிற போது இந்த செய்திகள் நமக்கு உதவியாக இருக்கும். ஒன்று, நான் யார் என்று வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. புறக்கணித்தால் புறக்கணிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய வேலையில், என்னுடைய திறமையில், என்னுடைய மதிப்பீடுகளில், என்னுடைய தைரியத்தில், என்னுடைய துணிச்சில் நான் தைரியமாக இருக்கிறேன். வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட். நான் மற்றவர்கள் புறக்கணிக்கிறார் என்பதற்காக நான் செய்கிற நல்ல காரியங்கள் தவறாக ஒருபோதும் மாறாது. நான் நல்லது செய்கிறேன் என்பதற்காக, மற்றவர்கள் பிடிக்கவில்லை என்பதற்காக நான் கெட்டவனாக இருக்க முடியாது. உன்னுடைய பார்வையில் நான் கெட்டவன், ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் நல்லவன். எனவே நான் வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நான் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. ஒன்று. ரெண்டாவது, மற்றவர்கள் என்னை புறக்கணிக்கிறார் என்பதற்காக நானும் அவர்களைப் போல நான் பழி வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் நல்லவனாக இருந்து கொண்டே வாழ்க்கையில் இருக்க முடியும். பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பழி வாங்க வேண்டும் நினைத்தால் வாழ்க்கை முழுவதுமாக யாரோ ஒருவரை நாம் பழி வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் நாம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். எனவே பழி வாங்கி கொண்டு இருப்பது நம்முடைய வேலை அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள். எனவே இயேசு பழி வாங்கவில்லை, நாமும் அதை செய்யக்கூடாது. மூன்றாவதாக, அந்த இடத்தை விட்டு விலகுகிறார். இங்கே இருந்து கொண்டு பிரச்சனையை ஏற்படுத்துவதை விட நாம் நம்முடைய வேலையை கவனிப்போம் என்று இடத்தை விட்டு விலகுகிறார். அந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருகிறார். நாமும் அதை தான் செய்ய வேண்டும். நான்காவது, தன்னுடைய பணியை அவர் விடவில்லை. என்னதான் முட்டுக்கட்டை வந்தாலும், புறக்கணிக்கப்பட்டாலும் தன்னுடைய பணியிலே அவர் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். நாமும் அப்படியாக புறக்கணிப்பில் வரும், எதிர்ப்புகள் வரும், நிராகரிக்கப்படுவோம். ஆனால் நம்முடைய பணியிலே நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஐந்தாவது, சில மனிதர்கள் எப்போதும் புறக்கணித்துக் கொண்டே இருப்பார்கள். சில மனிதர்கள் எப்போது விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் நம்ம ஏற்றுக்கொள்ளாமலே இருப்பார்கள். இந்த உலகத்தில் எல்லோருமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பணியை அங்கீகாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கூட சேர்த்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு செய்கிறார், நாமும் செய்ய அழைக்கப்படுகிறோம்.